ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, இப்படியாக கிருபையாக எங்களுக்கு நீ ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த அருமையான வேத ஆராய்ச்சியை கலந்து கொள்ளும் ஞான சாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் வைத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நாங்கள் ஆண்டவரே அதன்படி நடக்கவும், எங்களுடைய தவறுகளை எங்களை விட்டு நாங்கள் அகற்றவும், நம்முடைய கீழ்ப்படிதலுடைய இருதயத்தை எங்களுக்கு இந்த நாளிலே தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை என்னோடு பேசட்டும், எங்களோடு பேசட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புடன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தவறுகளை நாம் செய்யும் போது, அது உணர்த்தப்படும் போது, இந்த தவறுகளை, இந்த பாவங்களை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அதுதான் நோக்கம். வேதாராய்ச்சியின் நோக்கமே, தலைப்பே அதுதான், தவறுகளும் தண்டனைகளும். இது தெரிந்து நம்ம ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனா இந்த மாதிரியான தேவனுடைய மனிதர்கள் தவறுகள் செய்ததுனாலே கர்த்தர் எவ்வளவு பெரிய தண்டனைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்தார் என்பதை உணர்ந்து நாம் தேவனிடத்திலே அறிக்கையிடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாக தொடர்ந்து வாழ முடியும். இது நடந்த ஒரு சம்பவம். காமராஜ் அவர்களுக்கு தெரியும், முதலமைச்சராக இருந்தவர்கள். அவர்கள் இருந்த நாளிலே அவர் முதலமைச்சராக பதவியேற்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுகிறார். என்னவென்றால், குறைந்தது கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவர்கள் 5வது படித்திருக்கணும். 5வதுக்கு மேல, 5வது குறைஞ்சது 5வது, அதுக்கு மேல படிச்சிருக்கணும். அப்படி படிக்காதவர்களுடைய வேலைகள்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜிஓ எல்லாருக்கும் போனது. அப்ப அந்த காமராஜுடைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்தவர் மூக்கையா என்பவர், அவரிடத்துல இந்த ஜிஓ வந்த போது அவருக்கு பியூனாக இருந்த ஒரு மனிதர், அவர் பேர் மண்ணாங்கட்டி. இது உண்மையான சம்பவம். மண்ணாங்கட்டி அவர் பேர். அவர் பியூனாக இருக்கிறார், ஆனா அவர் படிக்காத மனிதர். இப்போ இந்த ஜிஓ வந்ததுனால என்ன ஆகும்? இந்த பியூனுடைய வேலை போயிடும். அப்போ இப்போ துடிக்கிறான், நேரம் அமைச்சர்கிட்ட ஓடுறான், மூக்கையா கிட்ட ஓடுறான். ஐயா, இல்லையா, இந்த மாதிரி ஜிஓ சொல்லிட்டீங்க, எனக்கு 6 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் இதை நம்பிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு சட்டத்தை நம்ம முதலமைச்சர் போட்டுட்டாரு, நான் என்ன பண்றது? நீங்க ஏதாவது பண்ணுங்க. மூக்கையா சொல்றாரு, இல்ல இல்ல, நான் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களே எடுத்த முடிவு, நான் என்ன செய்ய முடியும்? அழுகுறான். அப்போ சொன்னார, வேணா ஒன்று பண்ணு, நான் செக்ரட்டரியேட்டுக்கு, செயலகத்துக்கு நான் போன் போட்டு தரேன், அங்க நீ என்ன பண்ணு, பிரச்சனையே நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. இவன் சரி சரி போன் போட்டு கொடுங்க. போன் போட்டோடனே இரவு 7 மணிக்கு மேல போன் போடுறான். அங்க இருந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இவன் சொல்றான், என்னையா இந்த மாதிரி ஒரு ஜிஓ போட்டீங்களா நீங்க? ஏன் இந்த ஜிஓ நீங்க போட்டீங்க? ஏன் நம்ம முதலமைச்சர் என்ன படிச்சாரு? அவரே படிக்கல, அவரே முதலமைச்சரா இருக்கும்போது நான் ஏன் பியூனா இருக்கக்கூடாது? இதை தயவு செய்து நீங்க பார்த்து ஆராயுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோ வச்சுதான் பரவாயில்ல, இதை மூக்கையா ஐயா தான் கேட்க சொன்னாருன்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டு போன வச்சுட்டான். இவர்ல, ஏண்டா பாவி, நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு என்னமே சொல்லிட்டியா? நான் இதெல்லாம் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொன்ன. இல்லைங்கயா, உங்களை சொன்னாதான் நான் சொல்ல முடியாது, உங்களை சொன்னாதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு மூக்கை அமைச்சருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இது, யார் எடுத்தாங்கன்னு தெரியல, என்ன நடக்குது தெரியல, ரொம்ப என் பேர வேற போட்டு விட்டுட்டான். அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரையும் செக்ரட்டரிக்கு வரும்படியாக அழைப்பு வருது. இவங்க போச்சு நினைச்சேன், அமைச்சர் பதவி போச்சு. அப்ப பியூன் நினைச்சா செம்ம டோஸ் வாங்க போறோம், இந்த விஷயம் முதலமைச்சருக்கு எப்படியா தெரிஞ்சிருக்கும், அவரை கூப்பிட்டு நம்மள ஏதோ சொல்ல போறாரு. இப்போ அவர் அங்க போறாங்க, முதலமைச்சர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு காமராஜர். இவங்க வராரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னப்பா நீ தான் நேற்று போன்ல பேசுனியா? ஆமா, நான் தான் போன் எடுத்து பேசினேன். இவருக்கு ஆச்சரியம் போச்சு. 7 மணிக்கு அவர் இருந்தாரா? ஆமா, நான் ராத்திரி எல்லாம் சில நேரங்கள் உட்காந்து எல்லா கோப்புகளையும் கையெழுத்து போடுவேன், நான் தான் போட்டேன். நீ சொன்ன கரெக்ட் தான், பெரிய தவறு நான் செஞ்சுட்டேன், நான் உணர்றேன். ஏன்னா நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி படிக்காத எவ்வளவு பியூன்கள் தமிழ்நாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேலை கண்டிப்பா நான் போயிடும். அதனால கண்டிப்பா எனக்கு அந்த காரியம் தப்பா தான் தெரியுது. என்ன நீ மன்னிச்சிடு. ஒரு பியூன்ட்ட முதலமைச்சர் கேட்கிற, என்ன நீ மன்னிச்சிடு, இந்த ஜிஓவை நானு வேணாம் சொல்றேன்னு சொல்ல, மாத்திரன்னு சொல்லிட்டு இனிமேல் வேலைக்கு வரக்கூடியவர்கள் குறைந்தது 5வது படித்திருக்கணும் சொல்லி ஜிஓ மாத்திட்டாராம். அல்லேலூயா. இந்த சமூகம் எப்படி இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இல்ல, தவறுன்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டு என்ன பெரிய பதவியில் இருக்கிறவர். நான் இந்த நேற்று நாட்டு கதையை படிச்ச ஆச்சரியமா இருந்தது. இப்படிப்பட்ட முதலமைச்சர் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கிறார்கள் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
தவறுகளை நாம் செய்யும் போது, அந்த தவறுகள் உணர்த்தப்படும் போது அந்த தவறுகளை நம்ம விட்டு நீக்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு அந்த தவறை மாற்றினார் பாத்தீங்களா? அதுதான் மனிதர்கள். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதரே இப்படி இருக்கும்போது நம்மளால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகளை ஆண்டவர் உணர்த்தும் போது நிச்சயமாக அதிலிருந்து நாம் என்ன பண்ணோம்? விடுதலை பெற வேண்டும். ஒரு எல்லா தவறுகளும், நாம் கேட்கப்பட்ட எல்லா தவறுகளுமே அங்க இருக்காது. ஏதோ 1-2 தவறுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அவைகளை நாம் களைந்து போட வேண்டும். ராஜாக்களின் தவறுகளை நம்ம ஒவ்வொரு வழியா பார்த்து வரணும். ஏற்கனவே சவுல் ராஜாவை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், சாலமோனை பார்த்தோம், அதுக்கு ரெகபெயாமை பார்த்தோம். நேற்று தினத்திலே யெரொபெயாமை நாம் பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆசா ராஜா என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆசா ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், இவன் அபியா என்கிறவனுடைய குமாரன். அதாவது தாவீதுடைய மகன் சாலமோனுடைய மகன் ரெகபெயாம், ரெகபெயாமுடைய மகன் அபியாவுடைய மகன் ஆசா ராஜா. தொடர்ச்சியாக இவன் யூதா தேசத்தை இவன் ஆட்சி செய்யும்படியாக ஆசாவை ராஜாவாக மாற்றுகிறார்கள். ஒரு நல்ல ஒரு ராஜாவாகத்தான் நான் இதை படிக்கும் போது நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா வேதம் சொல்கிறது 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும், அல்லேலூயா, நல்ல ஒரு ராஜாங்க. ஆமா, இந்த வார்த்தை இப்பதான் வருது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ராஜாக்கள் நிறைய பேர் இப்படி இல்ல, ஒரு சிலர் தான் நல்ல ராஜா தான், நன்மையான காரியங்களை செய்தவன் தான், செம்மையான காரியங்களை செய்தவன் தான். ஆனாலும் அவன் தவறுகளை செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இங்க என்ன நடக்க, அவன் ராஜாவாகி 10 வருஷம் 1ஆம் வசனத்துல வருகிறது, அமைதியா இருந்தான். 10 வருஷம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெகபெயாமுடைய வாழ்க்கை, ரெகபெயாமும் யெரொபெயாமும் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு? சண்டை, யுத்தம். ஆனா இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில அது இல்லை. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறான், கர்த்தருக்கு நன்மையானதை செய்கிறான். அதனால கர்த்தர் தேசத்துல ஒரு அமைதியை கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம ஜனங்களையும் அவன் கர்த்தருக்கு வழி நடத்துறான். ரொம்ப பெருசுங்க அது. ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவன் தான் மட்டும் நல்லா இருக்க பத்தாது, மற்றவர்களையும் ஜனங்களையும் அந்த வழிகளில் நடத்தணும். நீங்க 3ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணா, பலிபீடங்கள் எல்லாம் மேடைகள் எல்லாம் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்பெல்லாம் வெட்டி போட்டு தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைப்படி செய்யும் யூதாவுக்கு யாருக்கு? யூதாவுடைய ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். இதெல்லாம் நீங்க முன்னாடி எங்க அப்பா எப்படி இருந்தாலும் தேவையில்லை, எங்க தாத்தா எப்படி இருந்தாலும் தேவையில்லை. ஆனா நான் சொல்றேன், நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அவன் வார்த்தைகளை கற்பிக்கிறான், யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களையும் மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் நல்ல ஒரு ராஜா, நல்லாதான் இருப்பாங்க. ஆமா, சூழ்நிலைகள் என்ன பண்ணும்? தவறுகளை செய்ய வேண்டும். அந்த தவறுகளை செய்யாதபடி இருக்கலாம் ஆண்டவருடைய பலன் நமக்கு வேண்டும். ஆண்டவருடைய பலன் இல்லாமல் நாம என்ன பண்ண தவற செய்யாம இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய பலனுக்காக நாம் காத்திருக்கோம். இவன் நல்ல ராஜா தான், ஆசா ராஜா ஒரு சிறந்த ராஜா, நன்மையான ஈவுகளை செய்தவன். ஆனா வாழ்க்கையில அவன் நிறைய தவறுகளை செய்தான் வாசிக்கிறோம். ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரியும், ஆசா ராஜாவுடைய ஜெபம் நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஜெபம். தனக்கு எதிராக பெரிய ஒரு போர் வருகிறது, யுத்தம் வருகிறது. 10 வருஷத்துக்கு பிறகு இவருக்கு இந்த பிரச்சனை வருது. என்ன நடக்குது? எதிரிகள் வருகிறார்கள். ஆனா இவர்களிடத்தில் இந்த படையினுடைய ஆட்கள் எவ்வளவு தெரியுமா? வேதம் சொல்கிறது 6,80,000 பேர். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 6,80,000 பேர், அதாவது 3 லட்சம் பேர் ஈட்டியை பிடிக்கிறவர்களும், அப்புறம் வில்லை நாணயற்றவர்கள் 2,80,000. அப்போ மொத்தம் 6,80,000 இவங்க இருக்கிறது. ஆனா எதிராளி போர் எடுத்து வரல, அவனிடத்துல இருந்தது எத்தனை தெரியுமா? 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்கு விரோதமாக 10 லட்சம் பேர்களோடு சேனையோடும், அது மாத்திரமல்ல, என்னது 300 ரதங்களோடும் என்ன பண்றான்? சண்டை போட வரான். அப்ப யார் பலசாலி? எதிராளி தான் பலசாலி. ஏன்னா நிறைய எண்ணிக்கை ஜாஸ்தி, அது மட்டும் ரதங்களும் இருக்குது, அந்த எண்ணிக்கை வேற இருக்குது, 300 ரதம்.
அதுல எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பாங்க? ஓட்டுறவன் இருப்பான், பின்னாடி இருப்பாங்க. அப்போ அதுல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், போர் எடுக்கிற காரியத்தை வச்சிருப்பாங்க. சும்மா அதனா ஷோ காட்டுறதுக்காக வரல, போர் எடுக்க வரல, அதுக்கு ஏற்ற ஒரு செட்டப்ல வருவாங்க. எவ்வளவு பெரிய எதிரான இல்லை. ஆனா இந்த நேரத்துல அவன் நினைச்சிட்டான் ஒரு காரியத்தை, இது நம்மால வெற்றி கொள்ள முடியாது. அப்பதான் போய் நின்றுட்டு ஒரு ஜெபம் பண்றான். 11வது வசனத்துல, ஆண்டவரே பலனற்றாகிலும் பலனுள்ளாரும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை இருக்க. 11வது வசனத்தை வாசிங்க. ஆசாத தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே உதவி செய்கிறது உமக்கு லேசான. இந்த வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்ல, எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலை இருந்தாலும் இந்த ஜெபத்தை தான் சொல்லணும். ஆண்டவரே இது உமக்கு லேசான. நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஐயோ இந்த பிரச்சனை என்ன பண்றது, நம்மள மூழ்கி அடிக்குது, ஐயோ நமக்கு இருதயத்தை நெருக்குது, கஷ்டமா இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி போகும், இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சு நமக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே இது எங்க விட்டு போகணும்னா உமக்கு அது. இந்த ஜெபத்தை அழகா எடுத்தாங்க ஆசாராஜா, ஒரு நல்ல ராஜா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் படிக்கும்போது, இவ்வளவு ஒரு அருமையான ராஜா. அது மாதிரி அவன் தொடர்ந்து சொல்றான், எங்களுக்கு நீ துணை இல்லை. நாங்க 6,80,000 பேர் வரோம், ஆனா அது பத்தாது. ஏன்னா அவங்க எதிராளி பலமா இருக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு துணையா இருங்க. ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். இந்த ஜெபம் அழகா இல்ல? ரொம்ப அருமையா இருக்குல்ல படிக்கும்போது. நீர் எங்கள் தேவன், எப்படி அழகா கெஞ்சிரா இருப்பாரு. நீர் எங்கள் தேவன், எதிராளிகள் எங்களை மேற்கொள்ள விடக்கூடாது. ஒரு ராஜா தான். நீ பார்த்தோம், நம்ம ரெகபெயாமா இருக்கட்டும், சாலமோன் இருக்கட்டும், ஒரு சில சூழ்நிலைகளை தன்னை நம்பி போனாங்க, தன்னுடைய சுயத்தை நம்பினாங்க. ராஜாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அதுக்காக தான் தன்னுடைய அரண்களை அவங்க பெருசாக கட்டி வைத்தார்கள், சேனைகளை அதிகமாக கட்டி வைத்தார்கள், அதிகமான ஆட்களை சேர்த்து வைத்தார்கள். ஏன்னா போர் வந்தா நம்ம ஜெயிக்கணும்னு அவ்வளவு போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா 10 வருஷம் அமைதியா இருந்தாங்க இவங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நன்மையான காரியங்களை செய்யலாம். மேடைகளை அகற்றினான், விக்கிரகங்களை வெட்டி போட்டான், உடைத்து போட்டான், தோப்புகளை வெட்டி போட்டான். இவ்வளவு நல்ல காரியம் செய்தனால ஆண்டவர் இடத்துல இந்த இடத்துல ஒரு ஜெபத்தையும் ஏறெடுக்கிறான். கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, அவர்கள் ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிய வெற்றி. அப்ப இப்பேற்பட்ட ராஜா ஏன் தவறு செய்கிறான்ல? சூழ்நிலைகள் நடச்ச சூழ்நிலைகள் அவனை தவறு செய்ய வைக்கிறது பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம நீங்க இதே 15ஆம் அதிகாரத்துல அவனுடைய பெருமை நல்ல குணங்கள் என்னன்னா, தன்னுடைய தாயார பதவியிலிருந்து என்ன பண்ணான்? விலகிட்டான். அது எப்படி நல்ல காரியமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். என்ன ஏன்னா 16ஆம் வசனத்தை வாசிங்க. 15, 16. தோப்பிலே அழிப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாயிராதபடிக்கு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டார். ஏன்னா அவங்க அம்மா தேவனுக்கு விரோதமாக விக்கிரக தோப்புகளை உருவாக்கினாங்க. அப்ப எப்படி வச்சிருப்பாங்க? சொந்த தாயா இருந்தாலும் என்ன பண்ணான்? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல, பதவியில இருந்து அவங்க வந்து ராணியம் இல்ல அம்மா. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இவங்க இளவரசராக சூடுகிறான், ராஜாவாகிறான். ராஜாத்திங்கிற ஒரு பதவியில் அவன் இருக்கிறான். அவங்க கூட அவன் என்ன பண்ணிட்டான்? தள்ளி போட்டுட்டான். அம்மாவை கூட தள்ளி போட்டுட்டான். எதற்காக? ஆண்டவருக்காக. அந்த வைராக்கியத்தோட இவ்வளவு நல்ல செயல்களை செய்த ஆசாராஜா என்ன தவறு செய்யணும் பார்க்கலாமா? முதல் தவறு 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம், 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம், நினைத்துக் கொள்வது 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் போக்கு வரக்குமாய் இராதபடி ராமாவை கட்டினார். இந்த இதுக்கு முன்னாடி நீங்க 15, 19 ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் அவன் சந்தித்த ஒரே யுத்தம் என்னது? இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு யுத்தம். அதற்கு பிறகு ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். அப்புறம் அவன் என்ன பண்ணா? அந்த 35 வருஷம் கிட்டத்தட்ட, அதுக்கப்புறம் 24 வருஷம் சண்டையே கிடையாது, அமைதியா போச்சு. 35 வருஷத்துக்கிட்ட சண்டையே கிடையாது, ஒரே ஒரு சண்டை தான் வாழ்க்கையில செஞ்சான். அப்போ இப்போ ஒரு பிரச்சனை வருது. யாரு? இஸ்ரவேலுடைய ராஜா. நான் சொன்னேன், தேசம் வந்து ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. யூதால ஒரு ராஜா வந்துகிட்டே இருக்கிறான், இஸ்ரவேல்ல ஒரு ராஜா வந்துகிட்டே இருக்கான். இங்க இப்போ ஆசா ராஜா
இஸ்ரவேல் தேசத்துல பாஷா என்கிறவன் ஒரு ராஜாவா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், இவங்க இங்க வரக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய அரணை கட்டுகிறான். ராமாவை கட்டினான் என்று வாசிக்கிறோம். ராமா என்ற அரண், அது எதிராளிகள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக ஒரு கோட்டை மாதிரி, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அதை அவன் கட்டுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆசா என்ன பண்றான், தன்னுடைய ஆலயத்தில் இருக்கிற நிறைய பொருட்களை கொண்டு போய் என்ன பண்றான், பென்னதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்திலே அனுப்புறான். எதற்கு? ஒருவேளை பாஷா எதிர போரிட வந்தா உன்னுடைய உதவி எனக்கு தேவை. இது எப்படி தவறாகும்? இதே பாருங்க, எத்தியோப்பியா முன்னாடி 10 வருஷத்துல அமைதியா இருந்த போது 10 லட்சம் பேர் வந்த போது 300 ரதங்கள் வந்த போது யார் தேடினான்? கர்த்தரை தேடினான். ஆனா இவன் இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவரை இன்னும் அவன் கட்டிட்டு கிடக்கிறான், என்ன பிரச்சனை தெரியாது, நான் எது வந்தாலும் நீர் எனக்கு துணையா இருக்கணும். 35 வருஷம் அப்படித்தானே இருந்தான். இப்போ அவன் மனிதனுடைய உதவி தேவை. ஆனா கர்த்தரை விட்டு கர்த்தரை மறந்து விட்டு கர்த்தரை நம்பாமல் நீங்கள் மனிதர்களை தேடி போனால் அது உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, வீணாகும். இவன் என்ன பண்ணா, கர்த்தரை தேடாமல் அவன் ராஜாவுடைய தயவை தேடுகிறான். பென்னதாத் என்கிற ஒரு சீரிய ராஜாவுடைய தயவை அவன் நாடுகிறதை பார்க்கிறோம். இது தேவனுடைய பார்வைக்கு தவறாக இருந்தது. ஏன்னா அவன் ஆண்டவர் தான் தேடி இருக்கிறோம். ஆண்டவர் வெற்றி கொடுப்பார், தோல்வியை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்றேன். வெற்றி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் நினைச்சு நீங்க ஆண்டவரை நோக்கி வந்தீங்கன்னா நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிடும். ஏன்னா வெற்றி மட்டுமே வாழ்க்கை அல்ல, தோல்விகளும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அதிகமாக ஜெபித்தது அவனுடைய சூழ்நிலைக்காக, உடல் நலத்துக்காக. யோசிச்சு ஒவ்வொரு மனசுல வெளியே சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் அவனுக்கு? என் கிருபை உனக்கு போதும். ஆமா, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாகும். அவ்வளவுதான். அதுதான் அது வெற்றிங்க. அது ஒரு அவன் வாழ்க்கையில பலவீனம் நீங்காம போகலாம், அது அவனுக்கு தோல்வி இல்லை. ஆண்டவருக்கு பதில் கிடைச்சதுல அது வெற்றி. இவன் ஆண்டவரை தேடி இந்த ஆசா ராஜா நல்ல ராஜா, 35 வருஷம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவன். ஆனா கடைசி நாட்களிலே அவன் தேவனை நம்பாமல் தேவனை மறந்து மனுஷர்களை நாடினான். இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. 2வது அவன் தவறு செய்கிறான். என்ன தவறு தெரியுமா? 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு இது அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. இதை உணர்த்தும்படியாக தீர்க்கதரிசி ஆசா ராஜாவிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உத்தம இதயத்தோடு இவ்வளவு நாள் இருந்தீங்களே, இப்ப மட்டும் மதி இல்லாது முட்டாள்தனமா நடந்துக்கிட்டீங்களே, நீங்க ஆண்டவரை தான் தேடி இருக்கணும், ஏன் மனுஷனுடைய தயவை நீங்க தேடுகிறீர்கள் என்று என்ன பண்ணினா? ஆமா, அத சொன்னான். ஏன்னா ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாராங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பென்னதாத்துக்கு அவன் பரிசுகளை அனுப்பி உதவி கேட்டல, அவன் உதவி செய்யறான். என்ன பண்ணா, பாஷாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த கட்டி கொண்டிருந்த அந்த அரணை இடித்து போடும்படியாக செய்தான். வெற்றி கிடைத்தது. மோசே கூட பேச சொல்லும் போது அடித்தான், தண்ணீர் வந்தது. ஆண்டவர் தண்ணீர் அடித்தான், அற்புதம் நடந்தது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போய்வாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார் அந்த இடத்துல. ஆனா தவறு செய்தார், அதற்கான தண்டனையை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இங்க ஆசா ராஜா இது பாரு, நமக்கு ஏதோ பேசுறதுல என்னங்க ராஜா அவன் உதவி. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. ஒரு பெரிய போர் வந்த போது நீ ஒரு ஜெபம் பண்ணிய, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் எனக்கு உதவி செய்வது மக்கள் லேசான. இன்னைக்கு அந்த ஜெபத்தை செஞ்சிருக்கணுமே. அப்ப அமைதியா இருந்து யுத்தம் இல்லாமல் இருந்து பண்ண உடனே ஆண்டவரை மறந்துட்டோம். இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாததுனால தீர்க்கதரிசி அனானி என்ற தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ மதியில்லாமல் இந்த காரியத்தை செய்தீர், இது முதல் கொண்ட உமக்கு என்னது 35 வருஷம். அது கடைசி பகுதி வாசிங்க. ஆகையால் சண்டை வரக்கூடாதுன்னு ஒரு மனுஷனை தேடல. இனி வாழ்க்கையில சண்டை தான் ஆண்டவர் சொல்லிட்டார். இவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிதானா மீண்டும் வாழ்க்கையில என்ன இருக்கும்? அமைதியான ஒரு சூழ்நிலை. தவறு செய்கிறான். அது மட்டும் 3வது எடுத்துங்களா, 2வது காலத்துல அந்த சொன்ன
அனானியா அவன் என்ன பண்றான்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா ஞானதிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதெல்லாவரும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். வேதம் சொல்கிறது நன்மையும் செம்மையுமானது ஆசா ராஜா. இப்போ நான் சொல்றேன், ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய பக்தி வைராக்கியம் நல்லா இருக்கும். கொஞ்சம் வளர 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 நமக்கு அது என்ன ஆயிடும்? சாதாரணமா போயிடும். பக்தியுடைய காரியங்கள் குறைந்து போயிடும். வேதம் நல்ல ஆரம்ப நாட்கள் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல நல்ல வேதத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆலயத்துக்கு வருவோம். ஆனா ஆண்டவர் கொஞ்சம் நம்ம ஆண்டவர் எல்லாம் அறிவி எல்லாம் பண்ணி எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்முடைய பக்திக்குரிய காரியங்கள் தான் குறைந்து விடும். இவன் எப்படி இருந்த ராஜா ஆசா ராஜா என்ன பண்றான்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வந்த தீர்க்கதரிசியை என்ன பண்றான்? சிறையில அடைக்கிறான். சினந்து கடுகோபம் அடைந்து அவனை சிறையில் அடைத்தான். சிறையில் அடைத்தது மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் சிலரை இப்படியா மாட்டான். இல்ல எப்படி இருந்தவ இப்போ எப்படியோ ஆயிட்டான். இது நமக்கே தெரியுது, இது என்னது பெரிய தவறு. ஆண்டுடைய பார்வையில் எப்படி இருந்திருக்கோங்க. மூன்றாவது, அவனுக்கு ஒரு வியாதி வருகிறது. அவன் செஞ்ச தவறு சொல்லிட்டு அப்புறம் தண்டனை. வியாதி வருகிறது. 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கடைசி பகுதி வாங்க. அவன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். கர்த்தரை மறந்துட்டான். ஒரு வியாதி வந்தா நீங்க யார் தேடுவீங்க? டாக்டர் தான் தேடும். நான் டாக்டர் தான் தேடும். ஆனா டாக்டரை தேடுவது தவறல்ல. முதல்ல நீங்க யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். நீங்க நினைப்பீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா நல்லா ஆயிடும், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா நல்லா ஆயிடும், இந்த டாக்டர் பெஸ்ட் டாக்டர். ஒரு டாக்டர் நீங்க சாதாரண 24 ஹவர்ஸ்ல போனா கூட உங்களுக்கு சரியாயிடும். ஆனா கர்த்தரை நீங்க தேடிட்டு எங்க போனாலும் அது உங்களுக்கு ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. இவன் கர்த்தரை வியாதி வந்த போது இவன் என்ன பண்ணா? கர்த்தரை தேடவில்லை. யார் தேடினா? பரிகாரிகளை. பரிகாரினா வைத்தியர்களை, டாக்டர் தேடணும். இதுவும் தேவனுடைய பார்வையிலே அவன் செய்த தவறுகளாக எண்ணப்பட்டது. அப்போ மனிதர்களுடைய உதவியை நாடினான். ஆண்டவரை மறந்து தீர்க்கதரிசியை சிறையில் அடைத்தான். தேவனுடைய வார்த்தையை கேட்டும் சிறையில் அடைத்தான். வியாதி வந்த போது கர்த்தரை தேடாமல் அவன் மனிதனை தேடுகிறான். சரிங்க, அப்ப என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய தண்டனைலாம் கிடையாது. ஆனா தண்டனை இருந்து என்னன்னா 16ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே வாசிச்சு சொல்லிட்டு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்து ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு அப்போ தண்டனை என்ன தெரியுமா? 35 வருஷம் அமைதியா இருந்தல்ல, அது இனிமேல் கிடையாது. இனி வாழ்க்கையில உங்க வாழ்நாள் முழுவதும் யுத்தம் தான். அப்போ 5 வருடங்கள் ஆண்டவர் ஓயாத ஒரு யுத்தத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இது எதனால? ஆசா ராஜா செய்த தவறு. கர்த்தரை நம்பாமல் என்னதான் என்கிற ஒரு ராஜாவுடைய உதவியை நாடினதுனால கர்த்தர் அவனுக்கு யுத்தங்களை வர செய்தார். ஆண்டவராக நமக்கு பிரச்சனை சில நேரத்தில் வருதுன்னா அது ஆண்டவரே கொண்டு வராரு. அப்ப நம்ம யோசிக்கணும், எல்லா பிரச்சனையும் வராது. ஆபிரகாம் ஒண்ணு செய்யாமலே ஆண்டவர் அவனை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அதை உணர்த்துவார். இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம், இது தப்பு போல இருக்கு. அதான் ஆண்டவர் என்ன பண்றார்? நம்ம கொஞ்சம் சொல்லி நம்மளை தண்டிக்கிறார் என்று சொல்லி நம்ம உணர்வு வரணும். இந்த ஆசா ராஜா கடைசியில அந்த உணர்வு இல்லாதவனாகவே மாறிட்டான். சிறையில அடைக்கிறான், பொல்லாத ஜனங்களை பொல்லாத இதுல நடத்துறான், துன்புறுத்துறான், கர்த்தரை மறந்து போனான். நல்ல ராஜா 35 வருஷம் வரைக்கும் அவனுடைய அமைதியாக தேவனுக்கு பிரியமாய் நடந்தவன் தான். எப்பவுமே ஆரம்பம் நமக்கு நல்லா இருக்குங்க, ஆனா முடிவு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, முடிவு பெருந்த நினைத்திருக்கோனே ரட்சிக்கப்படும். நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆண்டவருக்குரிய காரியங்களை முழுமையாக நீங்க நிறைவேற்ற வாழ்நாள் முழுவதும் பிரியமா நடந்துட்டு கடைசி நாட்களில ஒருவேளை உங்களுக்கு எப்படி தெரியாது, இந்த மரணம் எப்போ வந்து தெரியாது, ஒரு நாட்கள் வயசாக நம்முடைய சேட்டைகள் நம்முடைய காரியங்களை நாம் மாற்றி போட்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த காரியங்களை ஆண்டவர் பார்க்க மாட்டார். இப்போ அட் பிரசன்ட்ல நீங்க என்ன நிலைமையில இருக்கிறது தான் ஆண்டவர் பார்ப்பார். வாழ்நாள் முழுவதும் திருடன் எப்படி இருந்தான்?
திருடி எல்லாத்தையும் பண்ணி, ஆனா சிலுவையில கடைசி நேரத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவன் மன்னிப்பு கேட்டனால கர்த்தர் அவனை மன்னித்தான், சிலுவையில மன்னித்தான். இப்ப ஆரம்பம் அவனுக்கு சரியில்லை, ஆனா முடிவு அவனுக்கு நல்லா இருக்கு. இவன் ஆரம்பம் தான் நல்லா இருந்துச்சுங்க, ஆனா முடிவு ரொம்ப சோகமா இருக்கிறத பார்க்கிறோம். என்ன நடந்தது? இவன் 5 வருடம் ஓயாத போரை சந்தித்தான். அது மட்டுமல்ல, இவனுக்கு வியாதி வந்தது. அந்த வியாதி வருவதற்கு காரணம் கர்த்தர். அதற்கு காரணம் இவன் செய்த செயல். ஏன்னா அனானி என்கிற தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதனை என்ன பண்ணிட்டான்? சிறையில் அடைத்தான். அதனால ஆண்டவர் வியாதியை வரப்பண்ணினார். ஆண்டவர் தாங்க வியாதியை வரப்பண்ணுகிறார். இப்ப பாருங்க, எல்லா வியாதியும் இல்லை. நமக்கு வரக்கூடிய வியாதி எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் வியாதி தான். எல்லாருக்கும் இருமல் வருது, எல்லாருக்கும் ஜுரம் வருது. அதனால ஆண்டவர் இது அப்படி கிடையாது, இதெல்லாம் வரக்கூடியது. ஆனா தண்டனைகள் என்பது தவறுகளின் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்ன நடக்குது? 12ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. 39ஆம் வருஷம், அதாவது 4 வருஷம் கழிச்சு அமைதியா இருந்தா. அப்புறம் 4 வருஷம் நல்ல சண்டை. இவன் நிறைய காரியங்கள் தேவன் மூலமா செஞ்சுட்டான். இப்ப 39ஆவது வருஷம் வரும்போது என்ன நடக்குது? தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அப்பேற்பட்ட கால்ல வியாதி, ஒருவேளை சுகர் ஜாஸ்தியாகி காலெல்லாம் வெடிச்சு புண்ணாகி என்ன தெரியாது. ஆனா கால்களில் 2 காலிலும் அவனுக்கு நோவு. ஒரு ராஜாவுக்கு இதுவே பிரச்சனை வந்தா எப்படி இருக்குல்ல? ஆனா வேதம் சொல்லி அப்போ கூட அவன் என்னது? கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடினான் என்று வாசிக்கிறவன். இல்ல கூடிய வியாதியை ஆண்டவர் தண்டனையாக தந்தார். நல்ல ராஜா, ஆரம்பத்திலே பார்த்தோம். எல்லாவற்றையும் மேடைகளை அகற்றி, விக்கிரங்களை வெட்டி போட்டு, விக்கிரங்களை உடைத்து, தோப்புகளை வெட்டி போட்டு ஆண்டவர் ஜனங்களையும் ஆண்டவரை குறித்து கற்பித்தான் என்று வாசிக்கிறோம். அப்படி இருந்த ராஜா இப்போ வியாதியாலே அவன் நோவு உக்கிரமா இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் நினைச்சுதான் குணப்படுத்திருக்கலாம். அவன் ஆண்டவரை தேடாமல் அதிகாரியை தேடலாம். அதனால கர்த்தர் அவனுக்கு மரணத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். என்ன நடந்தது? அத கடைசி அதை தொடர்ந்து வாசிங்க. 16. அப்போ எத்தனை வருஷம் வியாதியா இருந்திருக்கான்? 39ல வந்துச்சு. 41வது வருஷத்துல அப்ப எத்தனை வருஷம் வியாதி இருக்கு? எத்தனை டாக்டரை பார்த்திருப்பான்? அவங்க அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா வைத்தியர்களையும் வர வச்சிருப்பான். ஆனா என்ன நடக்கல? சுகம் கிடைக்கல. யார பார்த்தாலும் சுகம் கிடைக்காது. சுகம் கிடைக்காது. ஏன்னா இது யாரை தேடிக்கணும்? கடைசி நேரத்துல கர்த்தரை தேடிட்டா கூட கர்த்தர் என்ன பண்ணிருப்பார்? சுகம் கொடுத்திருப்பார். ஏன்னா அவ்வளவு நல்ல ராஜா, ஆசா ராஜா. ஆனா அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடினான். ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணா? தொடர்ந்து வாசிங்க. 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். பாத்தீங்களா? அந்த வியாதியை அவனை என்ன கொண்டு வந்துச்சு? மரணத்துக்கு ஏதுவாயிடுச்சு. இவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன காரணம்? ஆசாராஜா செய்த தவறு. சின்ன சின்ன தவறாக நம்ம அதை நினைக்கலாம். ஆண்டுடைய பார்வையில் அது பெரிய தவறு. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். மனிதர்கள் உதவிகள் நாடக்கூடாதா? கண்டிப்பா தேவை. வேதம் சொல்லுது இயேசுவானவர் எப்படி வளர்ந்தா? தேவ கிருபை இல்ல என்ன சொல்லுது? மனுஷன் தயவிலும் ஆண்டவருக்கே மனுஷன் தயவு தேவைப்படுகிறது. பிரச்சனை மனுஷர்களை தேடுவதல்ல, கர்த்தரை மறந்து மனுஷர்களை தேடும்போதுதான் பிரச்சனை. இவன் கர்த்தரை மறந்து விட்டான். அன்றைக்கு ஒரு பெரிய போர் வரும்போது கர்த்தரை தேடினான், மனுஷனுக்கு உதவியை தேடல. நீ கர்த்தரை நீ சார்ந்து கர்த்தரிடத்துல கேட்டு அவர் ஒருவேளை நீ இந்த ராஜாவுடைய உதவியை தேடு என்று ஆண்டவர் சொல்லியிருந்தா இவன் போய் என்ன பண்ணிருக்கலாம்? உதவி நாடி இருக்கலாம். அப்போ ஆண்டவரை மறந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை. இதை உணர்த்தும் போது ஒரு தீர்க்கதரிசி வரும்போது அவனை என்ன பண்றா? சிறையில அடைக்கிறத பார்க்க. அது மாத்திரம் இல்லாம ஜனங்களையும் அவன் கொடுமைப்பட்டிருப்பாரோ. வியாதி வந்த போது கூட கர்த்தரை மறந்து அறியாத கர்த்தர் ஓயாத போரை கொடுத்து அவனுக்கு வியாதி கண்டு கடைசியில் அவன் மறிக்கும்படியான தண்டனை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறுகளை செய்கிறார். கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த உணர்வு இருக்கும் போது நாம் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் எந்த ஒரு தவறுகளையும் பாவங்களையும் செய்யக்கூடாது. அந்த விதமாக நாம் வாழ கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.